இந்த வீடியோவில் பொது அறிவு தகவல்கள் தொடர்பாக பார்க்கலாம். அண்மையில் 2024 அரசாங்க ஊழியர்கள் ஓய்வு பெறும் வயதினை 63 64 வயதாக அதிகரித்துள்ள ஆசிய நாடு எது? சிங்கப்பூர். அண்மையில் 2024 ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆதரவுடன் எந்த நாட்டின் மலை உச்சியில் விண்வெளி ஆய்வுக்கூடம் நிறுவப்பட்டது? சைப்ரஸ். இலங்கையின் 2வது ரப்பர் ஆராய்ச்சி நிலையம் அண்மையில் எங்கு ஸ்தாபிக்கப்பட்டது? கும்புகன மொனராகல. சமீபத்தில் நோட்டோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டவர் எந்நாட்டினை சேர்ந்தவர்? நெதர்லாந்து. அண்மையில் 2024 யுனெஸ்கோவின் இலக்கிய நகரம் என பெயரிடப்பட்ட நகரம் எது? கோழிக்கோடு. ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் தலைமையகம் அமைந்துள்ள இடம் எது? பாரிஸ். ஈரானின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் ஜார்? முசூத் பைசெக்கியன். 2024 மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு வழங்கும் மாகாணம் எது? மேல் மாகாணம் 52%. மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு தொடர்ச்சியான அதிக பங்களிப்பினை வழங்கும் துறை எது? சேவைத்துறை. பிரிட்டனில் தற்போது 2024 நடைபெற்று முடிந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்தினை கைப்பற்றியுள்ள கட்சி எது? தொழிலாளர் கட்சி. இலங்கையிலிருந்து அதிகளவு தேயிலையினை ஏற்றுமதி செய்யும் நாடு எது? ஈராக். 2024 உலகில் அதிகளவு தேயிலையினை உற்பத்தி செய்யும் நாடு எது? சீனா. T20 உலகக்கோப்பையை இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்ற இரு நாடுகளும் எவை? இந்தியா, தென்னாப்பிரிக்கா. 2024 இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் எந்த வலயத்திலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளனர்? ஆசிய வலயம். ஒரே பாலின திருமணத்தினை சட்டபூர்வமாக அங்கீகரித்த முதல் தெற்காசிய நாடு எது? தாய்லாந்து. தெற்காசியாவின் அதிவேக ஓட்டப்பந்தய வீரராக அறியப்படும் இலங்கை வீரரின் பெயர் என்ன? ஜுப்தீன் அபயகோன். 2024 ஆரம்பத்தில் பிரிக்ஸ் கூட்டமைப்பின் புதிதாக இணைந்துள்ள நாடுகள் எவை? எகிப்து, சவுதி அரேபியா, ஈரான், எதியோப்பியா, ஐக்கிய அரபு ராச்சியம். வரி உயர்வினை எதிர்த்து பாரிய மக்கள் போராட்டம் நடைபெற்ற ஆபிரிக்க நாடு எது? கென்யா. நோட்டோவின் வருடாந்த மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? அமெரிக்கா, வாஷிங்டன். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தெரிவாகிய இரு இலங்கை வீராங்கனைகளும் பங்கு பெற்றவுள்ள நிகழ்ச்சிகள் எவை? 800 மீட்டர் ஓட்டம், தரிசி கருணாரத்ன, ஈட்டியறிதல், டில்ஹானி லெஹம்கே. நாசாவினால் சர்வதேச விண்வெளி மையத்தில் ஆய்வுகளினை மேற்கொள்ள அனுப்பப்பட்ட 20 அடங்கிய குழுவின் இடம்பெற்றுள்ள இந்திய வம்சாவளி பெண்ணின் பெயர் என்ன? சுனிதா வில்லியம்ஸ். தற்போது 2024 நோட்டோ அமைப்பில் உள்ள மொத்த நாடுகள் எத்தனை? 32. இலங்கை போலீஸ் துறைக்காக அண்மையில் எந்த நாட்டிலிருந்து உயரக மோப்பநாய்கள் இறக்குமதி செய்யப்பட்டன? நெதர்லாந்து. இலங்கையில் பெறுமதிசேர் வெட் அறிமுகப்படுத்தப்பட்ட வருடம் எது? 2002 இலங்கையின் மிகப்பெரிய ஓய்வூதிய நிதியம் எது? ஊழியர் சேமலாப நிதியம், EPF. ஊழியர் சேமலாப நிதியம் நிறுவப்பட்ட வருடம் எது? 1958 பிரித்தானியாவின் புதிய பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் கெய்ர் ஸ்டார்மர். அமெரிக்க இராணுவ இரகசியங்களை கசியவிட்ட குற்றச்சாட்டுகளில் இருந்து அண்மையில் விடுவிக்கப்பட்ட விக்கிலீக்ஸ் நிறுவனரின் பெயர் என்ன? ஜூலியன் அசாஞ்சை. 2024 ஆரம்பத்தில் இங்கிலாந்து விஞ்ஞானிகளினால் கண்டுபிடிக்கப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடியது என நம்பப்படும் கிரகத்தின் பெயர் என்ன? கிளீஸ் 12b. உலக சமாதான உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது? சுவிட்சர்லாந்து. வன பாதுகாப்பு திணைக்களகத்தின் தரவுகளுக்கு அமைய இலங்கையில் மொத்த பரப்பளவில் வனப்பரப்பளவு வீதம் எவ்வளவு? 29%. ஞாயிற்று தொகுதியில் கிழக்கிலிருந்து மேற்காக சுழலும் ஒரேயொரு கோள் எது? யுரேனஸ். சர்வதேச வர்த்தகத்தில் பயன்படும் ஐக்கிய அமெரிக்காவின் டொலர் நாணயத்திற்கு எதிராக புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள நாணய அலகின் பெயர் என்ன?
பிரிக்ஸ் கரன்சி. நாசா 2024 வெளியிடப்பட்டுள்ள தகவல்களின்படி பூமி எந்நிறத்தினை கொண்டுள்ளதாக நம்பப்படுகின்றது? பச்சை. 300 ஆண்டுகளுக்கு பின்னர் எந்த கோளின் மேற்பரப்பில் சிவப்பு புள்ளிகள் உருவாகியதற்கான காரணத்தினை அண்மையில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளனர்? வியாழன். 2024 ஸ்பெயினில் நடைபெற்ற உலக தடகள போட்டியில் பெண்களுக்கான 600 மீட்டர் ஓட்டப்போட்டியில் ஆசியாவின் புதிய சாதனையை படைத்த இலங்கை வீராங்கனையின் பெயர் என்ன? தரிசி கருணாரத்ன. உலகளாவிய புதுப்பிக்கத்தக்க சக்தி சுட்டனில் முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஸ்வீடன். 5 தடவைகளாக இந்நாட்டின் பிரதம மந்திரி பதவிக்கு நியமிக்கப்பட்ட முதலாவது இலங்கையின் அரசியல்வாதி ஜார்? ரணில் விக்ரமசிங்க. எந்த அமைச்சின் கீழ் இலங்கை போலீஸ் திணைக்களம் உள்ளது? பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு. பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு ஸ்தாபிக்கப்பட்ட வருடம் எது? 2019 ஆண்டு. இலங்கையின் முதலாவது சட்டவாக்க சபை எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் ஆரம்பித்து வைக்கப்பட்டது? சேர் ரோபர்ட் ஹோட்டன் 1883 ஆண்டு. தேசிய அரசு பேரவை ஆனது பாராளுமன்றம் என பெயர் மாற்றம் பெற்ற வருடம் எது? 1978 ஆண்டு. உலக வரலாற்றில் குடியேற்ற காலத்தில் உலகில் அதிக எண்ணிக்கையான நாடுகளினை ஆக்கிரமித்து தனது அதிகாரத்தில் வைத்திருந்த அரசு எது? பெரிய பிரித்தானியா. எந்த ஆண்டு மாதம் திகதி ஐக்கிய நாடுகள் சபையினால் மனித உரிமைகள் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது? 1948 டிசம்பர் 10. உலக மரபுரிமை இடங்களினை அடையாளம் கண்டு பெயரிடும் ஐநாவின் உறுப்பு நிறுவனத்தின் பெயர் என்ன? யுனெஸ்கோ. 2024 ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் பெயர் என்ன? போல்கர் டுர்க். மத்திய கால பகுதியில் அரேபிய வர்த்தகர்கள் இலங்கையை எப்பெயர் கொண்டு அழைத்தனர்? சரண்டிப். சிங்களம் மட்டுமே அரசகரம மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்ட ஆண்டு எது? 1956 ஆண்டு. காலனித்துவ ஆட்சி காலத்தில் இலங்கையினை சிலோ என்று அழைத்தவர்கள் ஜார்? போர்த்துகேயர். த பிரின்ஸ் எனும் அரசியல் நூலினை எழுதியவர் ஜார்? நிக்கலோ மக்கியவெல்லி. கண்ணுக்கு கண் என்ற சட்டத்தினை அமல்படுத்தினால் முழு உலகமுமே குருடாகிவிடும் என்ற பிரபலமான கூற்றினை கூறியவர் ஜார்? காந்தி. எந்த வருடத்தில் இருந்து அரசகர்ம மொழியாக தமிழ் மொழி ஏற்றுக்கொள்ளப்பட்டது? 1987 ஆண்டு. அதிக சனத்தொகை கொண்ட நகரம் எது? டோக்கியோ. சமாதான அரசியல் ஜாப்பினை அறிமுகப்படுத்தும் ஆசிய நாடு எது? ஜப்பான். இலங்கை பாராளுமன்றத்தில் புதிதாக ஸ்தாபிக்கப்பட்ட மருத்துவ பாராளுமன்ற ஒன்றியத்துக்கு தலைவராக தெரிவு செய்யப்பட்டவர் ஜார்? பேரா சன்ன ஜயசுமன. உலகில் உள்ள மொத்த நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 195. இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி பதவியானது அமுலுக்கு வந்த ஆண்டு எது? 1978 2ஆம் மாதம் 4ஆம் திகதி. சுதந்திர இலங்கையின் முதலாவது பாராளுமன்ற கூட்டத்தொடர் எந்த ஆளுநரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது? கிளீவ் செஸ்டர் ஹோமகன். இலங்கையில் டிஜிட்டல் கல்வியறிவு 2024 வீதம் எவ்வளவு? 64%. தொழில்நுட்ப ரீதியில் வளர்ச்சியுற்ற மற்றும் வளர்ச்சியடையாத நாடுகளுக்கிடையிலான பிரிப்பு என்று அழைக்கப்படுகின்றது டிஜிட்டல் டிவைட். உலகில் வளர்ந்து வரும் நாடுகளுக்கான ஜிஎஸ்பி வர்த்தக நன்மைகளை வழங்கும் அமைப்பு எது? ஐரோப்பிய ஒன்றியம். தங்கக்கோள் என அழைக்கப்படும் கோள் எது? வியாழன். சர்வதேச தேதிக்கோடு எந்த சமுத்திரத்தின் ஊடாக செல்வதாக கருதப்படுகின்றது? பசிபிக் சமுத்திரம். சிவப்பு கோள் என அழைக்கப்படும் கோள் எது? செவ்வாய். இலங்கையில் ஆசிரியர் பயிற்சி கலாசாலைகள் ஸ்தாபித்தவர் ஜார்? சேர் ஜோசப் வெஸ்ட்ரிட்ஜ்வே. புதிய தொழில்நுட்பத்தின் ஊடாக கமநல திணைக்களத்தினால் அண்மையில் விவசாயத்துக்கென அறிமுகப்படுத்தப்பட்ட செயலியின் பெயர் என்ன? ஜியோகோவியா. தாய்லாந்தில் நடைபெற்ற ஆசிய ஈட்டியெறிதல் போட்டியில் தங்கப் பதக்கத்தினை வென்ற இலங்கை வீரர் பெயர் என்ன?
ருமேஷ் தரங்கா. சனத்தொகை அடர்த்தி அதிகம் கொண்ட ஆசிய நாடு எது? சிங்கப்பூர். நாட்டின் அடிப்படைவாதத்தினை எதிர்த்து போராடியதால் சிறை செல்லும் 2024 ஆண்டுக்கான அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற ஈரானிய பெண்மணியின் பெயர் என்ன? நர்கிஸ் முகமது. பாகிஸ்தான் நாட்டின் ஜனாதிபதியின் பெயர் ஆசிஃப் அலி சர்தாரி. ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்றம் தொடர்பான சர்வதேச உடன்படிக்கையில் பாரிஸ் உடன்படிக்கை இலங்கை கையெழுத்திட்ட வருடம் எது? 2016. சதுப்பு நிலங்களினை பாதுகாப்பதற்கான உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது? கொழும்பு. 2023 விஞ்ஞானிகளினால் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட நீருக்கு அடியில் உள்ளதாக நம்பப்படும் கண்டத்தின் பெயர் என்ன? சிலாந்தியா நியூசிலாந்து கண்டம். கடந்த வருடம் மருத்துவத்திற்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார்? டுரு வைஸ்மேன். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ள இரு இலங்கை தடகள வீராங்கனையின் பெயர்கள் தரிசி கருணரத்ன, டில்ஹானி லெஹம்கே. இந்திய பாராளுமன்ற சபாநாயகரின் பெயர் என்ன? ஓம் பிர்லா. 2024 ஆண்டு. துண்டிக்கப்பட்ட கிரிக்கெட் போட்டிகளின் முடிவுகளினை தீர்மானிக்க கிரிக்கெட் சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட DLS முறையினை கண்டுபிடித்தவர் யார்? பிராங்க் டக்வர்த். கொழும்பு துறைமுக நகரத்தினையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தினையும் இணைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் அதிவேக நெடுஞ்சாலையின் நீளம் எவ்வளவு? 5.3 கிலோமீட்டர். இலங்கையின் தற்போதைய 2024 ஆண்டு பணவீக்கம் எவ்வளவு? 1.5%. சர்வதேச நிதி நகரம் என அழைக்கப்படும் கொழும்பு துறைமுக நகரத்தின் பரப்பளவு எவ்வளவு? 2.69 கிலோமீட்டர் ஸ்கொயர். ஆசிய அபிவிருத்தி வங்கியின் 2024 தரவுகளின்படி ஆசியாவில் வாழ்க்கை செலவு அதிகம் உள்ள நாடு எது? பாகிஸ்தான். 2024 ஆண்டு. 2024 சர்வதேச புர்கர் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது? ஜெர்மனி எழுத்தாளர் ஜெனி எர்பன்பெர்க். கணவனும் மனைவியும் அதிபராகவும் துணை அதிபராகவும் பதவி வகிக்கும் நாடு எது? அஜர்பைஜான். 2024 வியட்நாம் நாட்டின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் என்ன? லோ லாம். 2024 ரஷ்யாவின் பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் என்ன? மிகைல் மசூதின். அண்மையில் 2024 காலமான ஐக்கிய அரபு ராச்சியத்தின் இளவரசரின் பெயர் என்ன? சுல்தான் அல் நஸ்யா. 2024 எந்த நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கவாதிகளினால் 150 ஆண்டுகளுக்கு முன்னர் எடுத்துச் செல்லப்பட்ட கலைப்பொருட்கள் மீண்டும் திருப்பி அளிக்கப்பட்டது? கானா. அரசின் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளினால் பிரதமர் பதவியினை ராஜினாமா செய்த சிங்கப்பூர் நாட்டின் பிரதமர் பெயர் என்ன? லீ சியன் லூங். உலக மெய்வல்லுநர் போட்டிகள் 2024 நடைபெற்ற இடம் எது? சிம்பாவே, ஹோபே. உலக நீர் உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம் எது? பாலி, இந்தோனேசியா. உலக பெரா தடகள போட்டியில் ஈட்டியறிதல் ஆடவர் பிரிவில் F44 வெள்ளிப்பதக்கத்தினை வென்ற இலங்கை வீரரின் பெயர் என்ன? சமித துலான். உலக பெரா தடகள போட்டியில் 2024 ஆடவர் T44 பிரிவில் 100 மீட்டர் இறுதிப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தினை வென்ற இலங்கை வீரர் இந்திக கமகே. அண்மையில் ஹெலிகாப்டர் விபத்தில் காலமான ஈரான் நாட்டின் அதிபரின் பெயர் இப்ராஹிம் ரைசி. உலக பெரா மெய்வல்லுநர் போட்டியில் 2024 ஈட்டியறிதல் வெண்கலப் பதக்கத்தினை வென்ற F46 வகைப்படுத்தலில் தகுதியற்றவர் என்பதால் பதக்கத்தினை பறிகொடுத்த இலங்கை வீரர் யார்? தினேஷ் பிரியந்த ஹெரத். ஜெர்மனியில் நடைபெற்ற அன்ஹால்ட் 2024 மெய்வல்லுநர் போட்டியில் 100 மீட்டர் ஓட்ட நிகழ்ச்சியில் முதலிடம் பெற்ற இலங்கை வீரரின் பெயர் ஜுப்தீன் அபேகோன். ஈரானின் அதிபரின் மறைவுக்கு பின்னர் அந்நாட்டில் இடைக்கால ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் மொஹமட் முக்பார். டென்ஆர்ஏ வர்த்தக மன்றத்தின் தற்போதைய 2024 தலைமை
தலைமைத்துவத்தினை வகிக்கும் நாடு எது? இலங்கை. 2024 பாலஸ்தீன அரசினை தனியரசாக அங்கீகரித்துள்ள ஐரோப்பிய நாடுகள் எவை? ஸ்பெயின், அயர்லாந்து, நோர்வே. அண்மையில் 2024 இந்தியா ஈரான் செய்து கொண்ட ஒப்பந்தத்தின்படி இந்தியாவுக்கு குத்தகைக்கு வழங்கப்பட்டுள்ள ஈரானின் துறைமுகத்தின் பெயர் என்ன? சபாகர். தெற்காசிய கூட்டமைப்பில் உள்ள நாடுகளின் எண்ணிக்கை எத்தனை? 10. சுமார் 6 தசாப்தங்களின் பின்னர் விண்வெளிக்கு செல்லும் அமெரிக்காவின் முதல் கருப்பினத்தவரின் பெயர் என்ன? எட்வைட். மாற்று பாலினத்தவரை மனநோயாளிகள் என்று அறிவித்துள்ள நாடு எது? பெரு. சிங்கப்பூரின் 2024 பிரதமரின் பெயர் லாரன்ஸ் வோங். எந்த ஆசிய நாடு தன்னுடைய நாணயத்தாள்களில் புதிய வரைபடத்தினை மாற்றம் செய்துள்ளது? நேபாளம். 2023 பௌதிகவியலுக்கான நோபல் பரிசினை பெற்றவர் யார்? NAL ஹில்வியர். தாய்வான் நாட்டின் 2024 அதிபரின் பெயர் என்ன? வில்லியம் லாய். இலங்கையில் குடியரசு தினம் எப்போது கொண்டாடப்படுகின்றது? மே 22. உலக பொருளாதார பேரவை வெளியிட்டுள்ள சுற்றுலா மேம்பாடு 2024 தரவரிசையில் இலங்கை எத்தனையாவது இடத்தில் உள்ளது? 76. 2024 இறுதி காலாண்டில் ஐக்கிய நாடுகள் சபையின் காலநிலை மாற்ற உச்சி மாநாடு COP29 எங்கு நடைபெறவுள்ளது? பாக்குவா, அஜர்பைஜான். 2024 71வது பிரபஞ்ச அழகி பட்டம் யாருக்கு வழங்கப்பட்டது? கிறிஸ்டினா பிஸ்கோவா. E03 குறியீட்டினால் காட்டப்படும் இலங்கையின் அதிவேக நெடுஞ்சாலை எது? கொழும்பு கட்டநாயக்கா. அரசாங்க பொறுப்பு முயற்சிகள் பற்றிய குழுவின் தற்போதைய 2024 தலைவர் யார்? ரோஹித அபேவர்த்தன, பாராளுமன்ற உறுப்பினர். கோப் குழுவின் உள்ள தெரிவுக்குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை? 10. அரசாங்க கணக்குகள் பற்றிய குழு கோபா தற்போதைய 2024 தலைவர் லசந்த அழகியவண்ண. இலங்கையில் உள்ள அதிவேக நெடுஞ்சாலைகளில் மிகவும் நீளமான நெடுஞ்சாலை எது? தெற்கு அதிவேக நெடுஞ்சாலை. கொழும்பு மாத்தறை E01. அப்பநாட்டின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள நீர்த்தேக்கம் எது? மொகரகந்த நீர்த்தேக்கம். இலங்கையில் சனத்தொகை அடர்த்தி குறைந்த மாவட்டம் எது? முல்லைத்தீவு. ஐநாவில் 145வது உறுப்பு நாடாக அங்கீகாரத்தினை பெற்ற நாடு எது? பாலஸ்தீன். இலங்கையில் காலநிலை மாற்ற பல்கலைக்கழகத்தினை தீர்மானிப்பதற்கு உதவி வழங்கும் சர்வதேச அமைப்பு ஆசிய அபிவிருத்தி வங்கி. இலங்கையில் காணியற்றோருக்கு காணி வழங்கும் தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் பெயர் உறுமய. உலக சமாதான சுட்டன் 2024 ஆண்டிற்காக ஏற்ப முதலிடத்தில் உள்ள நாடு எது? ஐஸ்லாந்து. 2024 தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதியாக மீண்டும் தெரிவு செய்யப்பட்டவர் சிறில் ரமபோசா. இலங்கையில் தகவல் தொழில்நுட்ப நகரம் எங்கு அமையவுள்ளது? மாதம்பை. இலங்கை சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் ஆசிய நாடு எது? தாய்லாந்து. விவாகரத்து செய்வதினை சட்டபூர்வமானது என்பதினை அண்மையில் 2024 சட்டமாக்கிய ஆசிய நாடு எது? பிலிப்பைன்ஸ். ஐஸ்லாந்தின் புதிய பெண் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டவர் யார்? தாமஸ் தோர்டின். இலங்கையில் எவ்விடத்தில் புனர்வாழ்வு மற்றும் உளச்சிகிச்சை மையம் ஒன்று அண்மையில் 2024 திறந்து வைக்கப்பட்டது? மாங்குளம். மெக்சிகோவின் முதலாவது பெண் அதிபராக 2024 தெரிவு செய்யப்பட்டவரின் பெயர் கிளாடியா சிம்பாம். இந்திய பாராளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543. எந்த நாட்டில் 500 ஆண்டுகால பழமையான வரலாற்று பொருட்களினை மீண்டும் அந்நாட்டிடம் பிரித்தானியா திருப்பி அளித்துள்ளது? இந்தியா. தற்போதைய 2024 புள்ளி விவர தரவுகளின்படி இலங்கையர்களின் கணனி அறிவு வீதம் 39%. உலக பல்கலைக்கழக தரவரிசையில் இடம்பெற்றுள்ள இலங்கையின் முதற்தர பல்கலைக்கழகம் கொழும்பு பல்கலைக்கழகம். த பிளாக் டைமண்ட் என அழைக்கப்படும் நூலகம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? டென்மார்க். சர்வதேச அமைப்பின் தற்போது 2024 பொதுச் செயலாளர் நாயகத்தின் பெயர் ஹொலம் சர்வார்.
50வது G7 உச்சி மாநாடு 2024 எங்கு நடைபெற்றது? இத்தாலி. அபுலியா. பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2024 நடைபெற்ற இடம் ரஷ்யா. பிரிக்ஸ் கூட்டமைப்பில் உள்ள நாடுகளவை பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா. பிரிக்ஸ் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு எது? 2010ஆம் ஆண்டு. இந்தியாவின் 17வது பிரதமராக தெரிவு செய்யப்பட்டவர் நரேந்திர மோடி. 2024 ஐநாவில் எச்சபையின் உறுப்பினராக இலங்கை தெரிவு செய்யப்பட்டது. பொருளாதார மற்றும் சமூக சபை. நன்றி.